இன்றைக்கி நிஃப்டியில் நான் ஒரு 2 ட்ரேட் எடுத்தேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 18 மே 2026 திங்கட்கிழமை. ஃபஸ்ட்டு புட் சைடில் ஒரு ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடை என்ட்ரி ப்ரைஸ்கிட்டே க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்து அதில் ஒரு 8500 ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ அந்த ட்ரேட்ஸ் எப்படி எடுத்தோம் அப்படின்றத நான் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிஃப்டியில் நான் இன்றைக்கி புட் சைடில் என்ட்ரியான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாட்டிருந்து கேண்டில் ரிவர்சல் ஆகிட்டு அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவையும் நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணவும் தான் இங்கேருந்து புட் சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தாலும் கூட இந்த இடத்துல புட் சைடில் நான் என்ட்ரி ஆனதுக்கான காரணம் புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண கிடையாது. ஸோ அதனால தான் நான் என்ட்ரி எடுத்தேன். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டில் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இது 23,500 காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை இந்த இடத்துல பிரேக் பண்ணாமல் கேண்டில் ரிவர்சல் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மேலே மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் புட் சைடில் என்ட்ரி ஆனேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த லோ ரேஞ்சில் இருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்ததோ அதே அளவுக்கு இந்த ரிவர்சல் பாயிண்ட்லேருந்து மேலே மூவ்மெண்ட் ஆகும். அதாவது 60ல் இருந்து 150 160 வரைக்கும், அதாவது 100 பாயிண்ட்டு இந்த ஏரியாவில் மூவ்மெண்ட் ஆச்சு. அதே அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதேமாதிரி இங்கேருந்து 100 ரூபாயில் இருந்து 200 ரூபா வரைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. இந்த ஒரு பெட்வீன் கேப்புக்குள்ளே நான் லோகிட்டே என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணதுனால இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இந்த 23,500 காலம்ஸில் நான் ஒரு 2 லாட் எடுத்தேன். அதனால நமக்கு இப்போ 8,500 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, அடுத்து எந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது அதற்குண்டான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.